என்னடா காலையில இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? அட இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரெனிவல் பண்ணலான்னு கிளம்புனேன். எனக்கு டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் வெட்டி எங்கே தானே உட்காந்துருப்பீங்க, அதான் யாரையும் ஒருத்தர் கூட்டு போகலாம் வந்தேன். எங்க அதை கொடு. என்ன ரெனிவல்? ஏண்டா உனக்கு எங்களை பார்த்தா வெட்டியா இருக்க மாதிரி தெரியுதா? பார்க்காம கூட சொல்லுவேன், நீ வெட்டியா தான் இருக்க. என்னடா ஆதார் கார்டு இன்னும் பழசாவே இருக்கு, ரெனிவல் பண்ணலையா? டிசம்பர் 14 தான்டா லாஸ்ட் டேட்டு, நானும் இன்னும் பண்ணாம வச்சிருக்கேன்டா. அதெல்லாம் பண்ணிக்கலாம்டா பொறுமையா. டே என்னடா இவ்வளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை? இப்போ நீ வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட போறியே, இதுவே ஒரு பிரச்சனை தான். டேய், வண்டி இன்சூரன்ஸுக்கும் ஆதார் கார்டுக்கும் என்னடா சம்பந்தம்? சும்மா தெரியாம பேசிட்டு இருக்காது. டே நான் தெரியாமலாம் பேசல, உண்மையை தான் சொல்கிறேன். இப்படி தான் 45 வயசு இருக்க ஒருத்தர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவங்க குடும்பத்திலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை விசாரிச்ச ட்ரிபியூனல் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 19,35,000 காசு தரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டில் போயிட்டு அப்பீல் பண்ணாங்க. அப்படி அப்பீல் பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு, 19,35,000 இழப்பீடு தர தேவையில்ல, வெறும் 9,22,000 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, இவருடைய வயசு ஒரிஜினல் வயசு வந்து 45 இருக்கலாம், ஆனால் ஆதார் கார்டில் 47ன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 வருஷத்து டிஃப்ரெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? அவர் வந்து அவருடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை அப்டேட் பண்ணாதது. ஐயோ, அப்போ எவ்வளோதான் இழப்பீடு கொடுத்தாங்க? அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஹைகோர்ட்டோட தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிட்டு 19,35,000 காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அது ஏன்னா ஆதார் கார்டை டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற UIDAI சர்க்குலரையும் கவர்மெண்டோட சட்டத்தையும் மென்ஷன் பண்ணி இந்த தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அவர் பாதிக்கப்பட்டவர் இறந்தது வந்து 2015. சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்து காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னது வந்து அக்டோபர் 2024. இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதார் கார்டில் அவருடைய டேட் ஆஃப் பர்த் மாறி இருந்ததுனால தான் அவருக்கான காம்பன்சேஷன் கிடைக்கிறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி. ஏய், என்னோட ஆதார் கார்டில் கூட டேட் ஆஃப் பர்த் மாதிரி தான் இருக்கு. மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி இருக்கு, ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்குடா. அதனால தான்டா சொல்கிறேன், கவர்மெண்ட் ஆதார் கார்டை டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கையில் இருக்கும்போது அது ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் டைம் தான் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அந்த ஒன் டைம் நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதுவே பேரை மாற்றணும் அப்படின்னா 2 தடவை பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபை எத்தனை தடவை வேணுமா பண்ணிக்கலாம். ஆனால் டேட் ஆஃப் பர்த்தை ஒன் டைம் மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆதார் கார்டை தான் எங்கே போனாலும் கேட்குறாங்க. அதில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தே செல்லாதுன்னு சொன்னால் ஆதார் கார்டுக்கு என்னடா வேல்யூ? டே ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒன்று எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? கவர்மெண்ட்டோட நலத்திட்டமும் அவங்க கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளும் நம்ம கரெக்டாக வந்து செய்கிறதா அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான். இந்த போலியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பயோமெட்ரிக்கு நம்ம மொபைல் நம்பரை எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால கரெக்டான இந்த பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள், பேன் கார்டு, நம்ம சிம் கார்டு, இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கிடையாது. அதே மாதிரியே சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஹேய், என்னடா ஆதார் கார்டில் இவ்வளோ காமெடியாக இருக்க? ஏய், நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அவ்வளோ ஏன் விஜய் டிவி புகழ் இப்படி தான் ஏர்போர்ட் போயிருக்காரு. அங்கே போயிட்டு அவர் ஆதார் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தா இப்படி வச்சிருக்காரு, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு 2 மணி நேரம் கழிச்சு அனுப்பி விட்ருக்காங்க. அவருக்கே அந்த நிலமனா அப்புறம் நானாக மட்டும் இப்படி என்னமோ எங்கே ஆதார் கார்டு காமி. அதெல்லாம் சரி விடு. ஏண்டா அப்போ இந்த ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோவால் கூட இவ்வளோ பிரச்சனைகள் வருமா? அதை கூட கிளியராக அப்டேட் பண்ணி வைக்கணுமா? சரி, இப்போ இதெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது? இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்லை நேரில் தான் போய் அலையணுமா? இல்லைடா, இப்போ அட்ரஸ்லாம் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் எத்தனை தடவை வேணுமோ நம்மளே பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபிங்கர் பிரிண்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஆதார் சேவை மையத்துக்கு தான் போகணும். ஏண்டா அப்போ இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது டிசம்பர் 14க்குள்ளே பண்ணி முடிக்கணுமா? அதுக்கப்புறம் பண்ண முடியாதா? டே டிசம்பர் 14க்குள்ளே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப்கான ஒரு டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப்கான ஒரு டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணணும், ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் எப்போ வேணுமா போய் பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம ஆதார் சேவை மையத்தில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த டிசம்பர் 14க்குள்ளே கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டுமே ஆதார் கார்டில் பண்ணாதவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரூஃபை PDF முறையில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிசம்பர் 14க்குள்ளே நம்ம பண்ணால் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதுவே டிசம்பர் 14 தாண்டுச்சுன்னா அதுக்கு பே பண்ணணும். அதுதான் இந்த எண்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டா? ஏண்டா இந்த டாக்குமெண்ட் யாரெல்லாம் அப்லோட் பண்ணுறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார் அப்லோட் பண்ணணும்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன்லேயே. அது எப்படின்னா myAadhar.uidai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் கீழே வந்து செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தோம்னா அதுக்கு கீழேயே நீங்கள் அப்லோட் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படிங்கிறது வந்துடும். அதாவது திஸ் ஆதார் நம்பர் ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை அப்படி கேட்கல அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. சரிடா, நீ சொன்ன மாதிரியே டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு எனக்கும் காட்டுதுன்னு வச்சுப்போம். இப்போ அதெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியுமா? ஆன்லைனில் ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்னா, இதே மை ஆதார் வெப்சைட்டில் ஹோம் பேஜுக்கு வந்தோம்னா அதில் வந்து மேலேயே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜில் சப்மிட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிற கொடுத்தோம்னா உள்ளே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். அந்த 2 நெக்ஸ்ட்டையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு செக் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் காட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஒரு ரவுண்டு இருக்கும். அதை வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். கரெக்டு தானான்னு கேட்கும். அதை வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போகும். அதில் வந்து ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு, அது போக அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு. இந்த ரெண்டுமே வந்து நம்ம நார்மலாக கொடுக்குறது வந்து ஆதார் கார்டை தான் கொடுப்போம் எல்லாத்துக்குமே, ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும். ஆனால் அது இல்லாமல் வேறு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய மார்க் ஷீட்டாக இருக்கலாம், அல்லது பேன் கார்டாக இருக்கலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை அங்கே அப்லோட் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக அந்த ஃபைல் எல்லாமே 2 MB சைஸில் தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் PDF ஃபார்மெட்டில். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்து சப்மிட்னு கேட்கும். அதை சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட் ஆயிரும். அதே மாதிரி இந்த பேஜ் சொன்னேன் இல்லை, UIDAயோட ஹோம் பேஜிலே கீழே வந்து உன்னுடைய அப்டேட் எல்லாமே காமிக்கும். சரி அப்டேட் பண்ணிக்கிறேன், வாங்க போவோம். இவ்வளோ சொல்லி இன்சூரன்ஸ் தான் ரெனியூவல் பண்ண போகிறேன். நீ டேய் ஆதார் கார்டு தான் அப்டேட் பண்ண போகிறோம், வந்து ஏறுங்கடா. சரி இந்தா முதல் ஃபோட்டோவை மாற்று, பார்க்க முடியல. அப்போ கண்ணை மூடிக்க. உனக்கு அப்டேட் பண்ண போகிறோம், டிவி டீயை வாங்கி கொடு, அடியை வாங்கி கொடுன்னு. ஆதார் கார்டில் இருக்கிற முகத்தை பார்த்தா உங்க மாதிரி தெரியலையே. ஓ வாய் வச்சு சும்மாரி, அதை வச்சு தான் நானே ஓட்டு போட்டேன். என்ன அண்ணா மாமா, நேற்று ஏதோ போஸ்ட்மேன் வந்தார் போல, ஏதோ மணி ஆடுறா? அட சும்மா இரு தம்பி மச்சான், எனக்கெல்லாம் யார் காசு அனுப்ப போகிறா? நீ வேணுமா அந்த டீக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போயேன். சரி வந்து தொலைக்கிறேன். நேற்று ஏன் போஸ்ட்மேன் வந்தாருன்னு சொல்லியா? இதோ இதுக்கு தான். என்னையா அது, ஏதோ ATM கார்டு மாதிரி இருக்கு. யோ PVC ஆதார் கார்டா? ஆமா, இனிமே புயல் வெள்ளம் மழைன்னு எது வந்தாலும் ஆதார் கார்டு டேமேஜ் ஆகாதுல, வாட்டர் ப்ரூஃப் தம்பி மச்சான். என்னையா பெரிய வாட்டர் ப்ரூஃப்? உன் ஆதார் கார்டு என் 500 ரூபா காசுக்கு சமம். இந்த விலை மதிக்க முடியாத காளியோட ஆதார் கார்டு உன் 500 ரூபா நோட்டுக்கு சமமா? யோ PVC கார்டு வாங்க தெரிஞ்ச உனக்கு அதுல இருக்க 8 விஷயம் என்னன்னு தெரியுமா? ஏடா இந்த ஆதார் கார்டு வந்து 500 ரூபா நோட்டுக்கு சமம்னு சொல்ற, அதுல 8 முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்ற. ஆமா, இந்த உலகத்துக்கு என்னதான்டா நீ சொல்ல வர்ற? சரி சொல்றேன் கேளுடா அண்ணே மாமா.